பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளைக்கான தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 92. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் துக்கத்திலே விழித்திருப்பேன். இங்கே தாவீது பக்தன் சொல்கிறான், உன்னுடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் துக்கத்தில் என்ன பண்ணியிருப்பேன். தாவீதனுடைய வாழ்க்கையில அவன் முன்னேற்றத்துக்கு காரணம், அவன் வெற்றிக்கு காரணம், அவன் கர்த்தரோடு கூட என்ன பண்ணினான், இருந்தான். கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் என்ன பண்ணினான், தியானம் பண்ணினவனாய் தேவனுடைய சமூகத்துல தேவனை நோக்கி துதிக்கிறவனா என்ன பண்ணான், காணப்பட்டான். அதனாலதான் சொல்றான், கர்த்தருடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இராதிருந்தால். நல்ல கவனிங்க, அந்த வேத வசனமும் வேதமும் அவரை துதிக்கின்ற துதியும் தாவீதினுடைய வாழ்க்கையில அவன் உள்ளத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை உண்டாகி இருக்கு. அந்த சந்தோஷம் அவனுடைய வாழ்க்கையில எல்லா சுக துக்கங்களிலும் பங்கு பெற்றிருக்கு. அவன் துக்கத்துல நடந்தாலும் பலவீனத்துல காணப்பட்டாலும் அந்த வசனம் அவன் என்ன பண்ணுச்சு, தேற்றுகிறது, வழி நடத்துகிறது. அவன் எப்போலாம் தேவனுடைய சமூகத்துல துதிக்கிறானோ அவனுக்கு என்ன பண்ணுது, வெற்றியை தருகிறதாய் காணப்படுது. அப்போ தாவீதுக்கு இந்த வேதத்தை தியானிக்க அவனுக்குள்ள எப்படி ஒரு மனமகிழ்ச்சி காணப்பட்டதோ, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது, இதை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்துல துதிக்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும். கர்த்தருடைய வேதம் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இதயத்துல ஒரு மனமகிழ்ச்சியை தருகிறதா இருக்குன்னு சொல்லி நம்ம முதலாவது என்ன பண்ண வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இந்த வேதத்தை வாசிக்கிறேன், வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சு, நான் அவரை நோக்கி துதிக்கிறேன், இந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் காணப்பட்டது அப்படின்னு நம்ம எப்போ நினைக்கிறோமோ துதிக்கிறோமோ பழையவைகள் கழிந்து புதியவைகள் என்ன பண்ணணும், வாழ்க்கையில் காணும். இந்த நாள் ஒரு தீர்மானத்தை எடுப்போம், நான் எப்பொழுதும் அவரை நோக்கி துதிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், எனக்காய் அவர் என்ன பண்ணுவார், அவன் செய்தி முடிப்பார் என்று சொல்லி இந்த காலவெளியில் கண்களை மூடி நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் உங்களது வேதம் எங்களுடைய மனமகிழ்ச்சியை இருக்கபடியால் தகப்பனை மட்டுமா வழிநடத்த தேவன் இனியும் வழி நடத்துங்க. இந்த நாள் முழுதும் கரைகளோடு கூட காணப்பட்டோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. 3 இயேசு நல்ல பிதா.